என்ன நயன்தாரா வீட்டில் சமையலெல்லாம் ஆயிட்டா? சின்ன பொண்ணு, நீ என்னையா நான் தரேன்னு சொன்ன? ஆமாம், நீ தானே என்கிட்ட இருக்க, நீ தானே நயன்தாரா மாதிரி இருக்க, அதான் கேட்டேன். சின்ன பொண்ணு, நான் நயன்தாரா மாதிரியே இருக்கேன். ஆமாம், கொஞ்சம் ஒரு சைடாக பார்க்க நயன்தாரா மாதிரி தான் இருக்கேன், 2 சைடு முடியெல்லாம் போட்டு. எங்கள் வீட்டுக்காரர் எப்பவும் சொல்லுவா, சின்ன பொண்ணு நீ நல்லா மாடர்னாக ட்ரெஸ்ஸு போட்டால் நயன்தாரா மாதிரியே இருப்ப, எதுக்கு எப்போ சாரியே கட்டியிருக்க, சுடிதாரு ஜீன்ஸு பேண்ட்டுனெல்லாம் போடு அப்படின்னு சொல்லி. வா, இது வேற சொல்லியிருக்காரோ? ஆமாட்டி சின்ன பொண்ணு, நிஜமா நானும் கண்ணாடியில் பார்க்கும்போதெல்லாம் நினைப்பேன், ஒரு சைடாக பார்க்க என்ன பார்க்க நயன்தாரா மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லி. இப்போ நீயும் சொல்லிட்ட பாரு. இப்போ நான் உண்மையிலே நயன்தாரா மாதிரி இருக்க போய் தானே நீயும் சொல்லியிருக்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். சின்ன பொண்ணு, அப்போ நான் யார் மாதிரி இருக்கேன்? நீ சமந்தாவுமா, நீ சமந்தா மாதிரியே இருக்க. ஐ, நிஜமாவா சின்ன பொண்ணு? ஆமாம்மா, உண்மையை தான் சொல்லுங்க, நீ சமந்தா மாதிரியே தான் இருக்க. இவளை எந்த சைடில் பார்க்கறதுக்கு சமந்தா மாதிரி இருக்குது, இவளை பார்க்க ஒன்றும் சமந்தா மாதிரி கிடையாது. நான் தான் கொஞ்சம் நயன்தாரா மாதிரி இருக்கேன், சரி நம்ப மாதிரி இருக்குது. நீ சமந்தா மாதிரி இருக்கேன்னு போய் தானே சொன்னேன். நான் அதை முடுக்கி இருக்கி. இப்போ இந்த பேட்ச் ரொம்ப முக்கியம்தான். ஆமாம், நீங்களாம் நாளைக்கு வாரீங்களா இல்லையா கோயிலுக்கு? நான் அதை கேட்கலான் தான் உங்கள் எல்லோரும் இங்கே கூப்பிட்டேன். வண்டிக்கு சொல்லட்டா எப்படி? ஆமாம், நான் வாரேன் சின்ன பொண்ணு. நான் எங்கள் வீட்டில் கேட்டுட்டேன், போயிட்டு வர சொன்னாங்க. நானும் வாரேன், நானும் என் 2 பிள்ளைகளும், நானும் என் பொண்ணும். சரி, அப்போ லட்சுமி அக்காலும் ராணி அக்காலும் வந்தானா கேட்டுட்டு எத்தனைன்னு பார்த்து ஒரு வண்டியை சொல்லலாம். ஏக்கா, நாளைக்கு கோயிலுக்கு போகிறதுக்கு நீ சின்ன பொண்ணோட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டியாக்கா? ஏன் நான் இன்னும் ஃபோன் போட்டு சொல்லலையே. ஆமாம், நீ வரலையா செல்வி? அக்கா, நான் வீட்டில் இருக்கேக்கா, நீங்கள் போயிட்டு வாங்க, எல்லோரும் சேர்ந்து போனால் எப்படிக்கா? நீயும் வா, நம்ம எல்லோரும் சேர்ந்து போயிட்டு வருவோம். நம்ம எல்லோரும் சேர்ந்து வெளியே போய் ரொம்ப நாள் ஆச்சுல, போய் பொங்கல் போட்டுட்டு வருவோம். ஏக்கா வேண்டாக்கா, கோயிலுக்கு போகிறதுக்கு எதுக்கு வேண்டாம் வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கேன். நம்ம எல்லோரும் சேர்ந்து போயிட்டு வருவோம். நான் சின்ன பொண்ணுக்கு ஃபோனை போட்டு சொல்லிக்கேன். அக்கா, வீட்டுக்கு போய் 4-5 நாளாக்கா, வீடு எப்படி கிடக்கோ என்னமோ தெரியல, அவர் க்ளீன் பண்ணாரா இல்லையா ஒன்றும் தெரியலக்கா. நான் போயிட்டு வரேன், வீட்டுக்கு போயிட்டு நீ வர்றதுக்குள்ளே நான் திருப்பி வந்திருக்கேன். அப்படியா, சரி, அப்போ நீ வீட்டுக்கு போயிட்டு வா. நான் வேணும்னா பிள்ளைகளை கூட்டிகிட்டு போட்டா? ஏக்கா வேண்டாக்கா, பிள்ளைகள் ஒன்றும் வேண்டாம், நீயும் ஒரு 2 பிள்ளைகளையும் கூட்டிகிட்டு போயிட்டு வா. ஏக்கா, சோபி டியூஷனுக்கு போய் 2 நாள் ஆகும், இங்கே நின்னதுனால போகலை. நாளைக்கு டெஸ்ட் உண்டுமா, நான் இன்றைக்கி போகணும், டியூஷனுக்கு என்னை கொண்டு போய் விட்டுட்டு கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. ஏக்கா, நீ ஒன்று பண்ணு, கோயிலுக்கு போயிட்டு வா. அத்தான் வந்தாச்சுன்னா எனக்கு ஃபோன் போட்டு சொல்லுக்கா, வரலைன்னா நான் பிள்ளைகளை கூட்டிகிட்டு நாளைக்கே வரேன். சரி செல்வி. சரி அக்கா, நான் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்க, நீ சின்ன பொண்ணு ஃபோனை போட்டு சொல்லு. சரி, சின்ன பொண்ணுக்கு ஃபோனை போட்டு சொல்லுவோம். ராணி அக்கா தான் ஃபோன் பண்ணுறாங்க. ஹலோ ராணி அக்கா. ஹலோ சின்ன பொண்ணு. சின்ன பொண்ணு, கோயிலுக்கு நானும் என் 2 பிள்ளைகளும் மட்டும்தான் வரேன், செல்வி வரல. ஓ அப்படியா, சரி சரி. அப்போ உங்கள் தங்கச்சி வரலையோ? அவள் அவங்க வீட்டுக்கு போய் 2-3 நாள் ஆச்சா, அதனால் வீட்டுக்கு போயிட்டு வரேன்க்கா, நீ கோயிலுக்கு போயிட்டு வா அப்படின்னா. அதனால் நானும் சத்யா சோனி நாங்கள் 3 பேர் தான் வரோம். எங்கள் 3 பேரையும் எழுதிக்கோ. அப்படியா, சரிக்கா. யாரெல்லாம் வர? லட்சுமி ஃபோன் போட்டு சொன்னாளா? சரி, லட்சுமி அக்கா வந்து இன்னும் ஒன்றும் சொல்லலை, ஃபோன் போட தான் இருந்தால் நான் உங்கள்கிட்ட சொல்லேன். அப்படியா, சரி, அப்போ எங்கள் 3 பேரையும் எழுதிக்கோ. சரி, காலையில் எத்தனை மணிக்கு போகணும் சின்ன பொண்ணு? ஏக்கா, யாரெல்லாம் வரான்னு பார்த்துட்டு தான் நான் வண்டிக்கு சொல்ல முடியும். சரி, நீ உங்கள் வீட்டில் 3 பேர் தானே, நான் வண்டிக்கு சொல்லிவிட்டு எங்கே வரணும் என்ன ஏதுன்னு சொல்லிக்கேங்க்கா. அப்படியா, சரி, அப்போ நான் பிள்ளைகளெல்லாம் ரெடியாகி நிற்கேன். வண்டி எங்கே வரும்? சரிக்கா, வண்டி எங்கே வரும் என்னன்னு நான் சொல்லுங்க, ஃபோன் போட்டு சொல்லுங்கக்கா. வண்டிக்கு இன்னும் சொல்லலையா? சரி, எங்கே வரும் என்னதுன்னால எனக்கு ஃபோன் போட்டு சொல்லு சின்ன பொண்ணு. சரி, வச்சுட்டேன். சரி, வைக்கிட்டா. சரி, நாளைக்கு கோயிலுக்கு என்னது கொண்டு போகணும்னு எடுத்து வைப்போம். கோயிலில் பொங்கல் விட்டுட்டு வந்ததுக்கப்புறமாச்சு இந்த வீட்டில் உள்ள பிரச்சனையெல்லாம் முடிஞ்சால் நல்லாயிருக்கும். கடவுளையே நீ தான் காப்பாற்றணும். யார் சின்ன பொண்ணு? ராணியக்காளோ? ஆமாம், ராணியக்காலும் உங்கள் பிள்ளைகளும் மட்டும்தான் வாரா. செல்வியக்காவும் பிள்ளைகளும் இன்றைக்கி வீட்டுக்கு போவான், அதனால இவங்க 3 டிக்கெட் மட்டும் போட சொன்னாங்க. சின்ன பொண்ணு, நம்ம 5 பேரும் பிள்ளைகளும், வேறு யாரும் வரலையோ? வேறு இன்னும் யாரும் எங்கிட்ட பேர் சொல்லலை. நான் இங்கே நம்ம வீட்டுக்கிட்ட நிறைய உங்கள்கிட்ட சொல்லி தான் வச்சுருக்கேன், யாராவது வரதா இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்ட்டு. இன்னும் யாரும் ஃபோன் போட்டு ஒன்றும் சொல்லலை. சின்ன பொண்ணு, நம்ம 5 பேரும் பிள்ளைகள் மட்டும் போயிட்டு வரோம் சின்ன பொண்ணு, சும்மா எல்லாரையும் போட்டு கூப்பிடாண்டா.
கூட 2-3 பேர் வரதா இருந்தானா வண்டி கொஞ்சம் பைசா குறையும்ல வசந்தி அக்கா, அதனால தான் ஒரு 2-3 பேர் வரதா இருந்தால் வரட்டும்னு பார்த்தேன். யாருமே ஃபோன் போட்டு சொல்லலை. இன்னும் நம்ம ஒரு சின்ன வேனை பிடிச்சி போயிட்டு வருவோம். சின்ன பொண்ணு அங்கே ரொம்ப கூட்டமாக இருக்குமோ? ஆமாம் உமா, நீ போனது கிடையாதோ? இல்லை சின்ன பொண்ணு, நான் எங்கே போயிருக்கேன், ஒரு இடம் போனது கிடையாது. யார் நீ ஒரு இடம் போக மாட்டேன், வாரம் போயிடுவிய? எங்கள் அம்மா வீட்டுக்கு தானே போவேன், வேறு எங்கே போவேன்? வாரம் வீக்கெண்டு அப்படின்னு சொல்லிட்டு நீயும் உன் பிள்ளை உன் மாப்பிள்ளை நீங்கள் எல்லோரும் சேர்ந்து போவதானே செய்வியா வெளியில்? அது ஏன் மொவளுக்காண்டி போவதுக்கா? அவளை வெளியில் கூட்டிகிட்டு போன்னு சொல்லதுனால கூட்டிகிட்டு போயிட்டு வருவோம். வேறு இங்கே கோவிலுக்கு அதெல்லாம் ஒன்றும் போவது கிடையாது. நல்லா ஊர் சுற்றுவா புருஷன் கூட. இப்போ இங்கே வந்து ஒரு இடம் போக மாட்டேன்பா. சத்யா சோனி ரெடி ஆயிட்டேங்களா? காலையிலே எழுப்பி விட்டேன், இந்த பிள்ளைகள் 2 பேரும் இன்னும் ரெடி ஆகல. ஏம்மா நாங்கள் ரெடி ஆகிட்டோம். 8 மணி 3:30 ஆயாச்சு. அவள் 3 மணிக்குள்ளே வண்டிக்கிட்ட வர சொன்னான். அப்போ தான் சீக்கிரம் அங்கே போய் நம்ம இடம் பிடிக்க முடியும். இடம் கிடைக்காதுன்னு வேற சொன்னான். எனக்கு அங்கே வந்து எப்படி இருக்குது என்ன ஏது ஒன்றுமே எனக்கு தெரியாது. சரி வாங்க கிளம்பிடுச்சுலாம் போவோம் வாங்க. எட்டி நீ இந்த கட்டப்பையை தூக்கு, நீ இந்த பானையை தூக்கு. எட்டின்னா இந்த பானையை தூக்கிக்கோ. ஏம்மா போம்மா, நான் பானையெல்லாம் ஒன்றும் தூக்க மாட்டேன். வேணும்னு எங்கிட்ட அந்த கட்டப்பையை தான் நான் தூக்கிட்டு வரேன். காலையில் எனக்கு கோவம் வர வைக்காதீங்கட்டி, யாராச்சும் ஒரு ஆள் தூக்கிட்டு வாங்க சீக்கிரம். ஏம்மா நான் தூக்க மாட்டேம்மா, ஒழுங்கா நீ எடுத்துகிட்டு போ. நான் எடுக்க மாட்டேன். என்கிட்ட அடிப்பட்டி சாவாதையே எடுத்துருவாங்க ஒழுங்கா. சத்யா அம்மா உங்ககிட்ட தானே எடுத்துட்டு வாண்ணா, எடுத்துட்டு வா. நீ போட்டி கிறுக்கி, நான் எடுக்க மாட்டேன். ஒழுங்கா அந்த கட்டப்பையை எங்கிட்ட தந்து நீ பானையை தூக்கிட்டு போ. அம்மா சொன்ன உடனே நீ எடுக்க வேண்டியது தானே, நீ எதுக்கு அங்கேயே பேசாமல் வாய் பார்த்துட்டு என்ன எடுக்க வேண்டியது தானே. நான்லாம் பானையை தூக்க மாட்டேன், அதுக்கு தான் நான் கட்டப்பையை எடுத்தேன். வேணும்னா நீ எடுத்துட்டு வா. நான் எடுக்க மாட்டேன். அப்போ அம்மிட்ட அடிபட்டு சாவு, எனக்கு என்ன வந்துச்சு? என்ன போய் பானையை தூக்க விட்டுட்டாங்க, நான் எப்படி இதை தூக்கிட்டு போறதுக்கு? நான் எடுக்க மாட்டேன். வேணும்னா அவன் வந்து எடுக்கட்டு. ஏன்னா 5 மணிக்குள்ளே போயிடலாம்ல? ஆமாக்கா போயிடலாம். காலையில் நேரம் தானே, அவ்வளோவா கூட்டம் இருக்காது, ரோட்டில் போயிடலாம். கோயிலுக்கிட்ட போக சில நேரம் கூட்டமாக இருக்கும். கொஞ்சம் தூரம் தான் வண்டி விடுவான். அதுக்கப்புறம் விடலைன்னா நீங்கள் இறங்கி நடந்து போயிடுங்க. நான் வண்டி எங்கே நிற்கணும் உங்களுக்கு ஃபோன் போட்டு சொல்லுங்கள், அங்கே வந்தால் பொது பொங்கல் எல்லாம் விட்டுட்டு. சரிண்ணா. சில நேரம் பார்க்கிங் இருக்கும், அதுக்கிட்டே நிற்க முடிஞ்சுன்னா அங்கேயே நிறுத்தி விடுங்க. கண்மணி வண்டியை நல்லா பிடிச்சிக்கோ, கீழே விழுந்துடாத. சரிம்மா. ஊர் உலகத்தில் வேற பிள்ளையே இல்லை, பிள்ளை மட்டும் தான் கீழே விழும். ஏட்டி பூமாரி, நீ திறந்தத்துக்கு போயிருக்கியா? இல்லைக்கா நான் போனதே கிடையாது. நீங்கள் போயிருக்கீங்களோ? சின்ன பிள்ளைல ஒரு வாட்டி எங்கள் அம்மா எங்களை அங்கே கூட்டிகிட்டு போயிருக்கேன்னு சொல்லியிருக்கா. அங்கே பீச்சுக்கு ஸூ எல்லாம் இருக்குது, அங்கெல்லாம் போயிருக்கோம். ஆனால் எனக்கு ஞாபகமே இல்லை. லட்சுமி இந்த பொங்கல் பானையெல்லாம் பின்னாடி வச்சிருக்கு. இந்த தம்பி வேற ஸ்பீடாக ஓட்டிகிட்டே போகிறான், உடஞ்சிருமா என்னமோ தெரியலையே. நானும் அதுக்காக நினச்சிட்டே வரேக்கா, நல்லா ஸ்பீடாக வேற போவா, உடஞ்சிருமா என்னவோ. எட்டி சின்ன பொண்ணு, நீ எங்கெல்லாம் கூட்டிகிட்டு போறியா? அங்கே எங்கே போய் பொங்கல் விடுறதுக்கு? நீ வேற கூட்டமாக இருக்குங்க, எங்கேயாவது இடத்த பிடிச்சி போட்டிருக்கோமா இல்லையா? எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க உண்டு, நான் அவங்கள்ட்ட சொல்லி கொஞ்சம் இடத்த பிடிச்சி போட்டிருக்கேன். அங்கே வேறு யாரும் இருக்க மாட்டாங்க. அது எப்படி சின்ன பொண்ணு கூட்டமாக இருக்குங்க? மாதிரி யாராச்சும் வந்து இருந்துட்டாங்கன்னா? அங்கே 1 வாரம் 2 வாரத்துக்கு முன்னாடியே எல்லாரையும் இடத்த பிடிச்சி போட்டிருப்பாங்க. கோயிலுக்கிட்டலாம் நம்மளுக்கு இருக்க முடியாது, ரோட்டில் தான் இருக்கணும். அங்கே வந்து நம்ம எழுதி போட்டிருக்குவோம், புக்குடு அப்படின்னு சொல்லி எழுதி போட்டிருந்தா யாரும் இருக்க மாட்டாவ. ஓ அப்படின்னா வேற உண்டோ? இது நம்ம அப்போ கோயிலுக்கிட்டே இருக்க மாட்டோமோ? கோயிலுக்கிட்டலாம் இருக்கணும்னா 1 மாதம் முன்னாடியே போய் அங்கேயே படுத்து கிடக்கணும். அப்போ தான் கோயிலுக்கிட்ட இடம் கிடைக்கும். இல்லைன்னா உங்களுக்கு அங்கே சொந்தக்கார வீடு என்னவா இருந்ததுன்னா அவங்க வீட்டுக்கிட்ட போய் விடலாம். நமக்கு தான் அங்கே யாரும் தெரிஞ்சவங்க இல்லைல்ல. எனக்கு ஒரு ஃப்ரெண்டு வந்து அங்கே தான் இருக்கா, என் கூட காலேஜில் படித்தா. அப்போ அவள்கிட்ட சொல்லி தான் ஒரு 5-6 இடத்த பிடிச்சி போடு அப்படின்னு சொல்லி சொன்னோம். நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துருவோம். சின்ன பொண்ணு அப்போ மத்தியானம் சாப்பாடு அது எல்லாமே கோயிலே உண்டு. அங்கனங்கன்னா வச்சுருப்பாங்க, சாப்பாடு, ஜூஸு, தண்ணி, மோர் எல்லாமே வச்சுருப்பாங்க. நம்ம வந்து பொங்கல் விட்டுட்டு அதுக்கப்புறம் போய் வாங்கிக்கலாம். ஓ எல்லாமே ஃப்ரீயாக கொடுப்பாங்களோ? ஆமாம், எல்லாமே கோயில் வகை தான், எல்லாம் ஃப்ரீயாக கிடைக்கும். சில நேரம் பிரியாணி கொடுப்பாங்க, சாம்பார் சாதம், இல்லைன்னா அந்த பொரியல், கூட்டு பொரியல், அப்படி எல்லாமே கிடைக்கும். சின்ன பொண்ணு பிரியாணி எல்லாம் உண்டோ? வசந்தி அக்கா, நம்ம போகிறது கோயிலில் பொங்கல் போடுறதுக்கு. சிக்கன் பிரியாணி எல்லாம் ஒன்றும் தரமாட்டாங்க, வெஜிடபிள் பிரியாணி தான். ஏதோ ஒன்று, எனக்கு பிரியாணின்னு கேட்டாலே போதும், நான் சாப்பிட்ருவேன். பரவாயில்லையா, கோயிலேருந்து இவ்வளோவெல்லாம் நம்மளுக்கு இது பண்ணுவாங்களா?
ஆமாக்கா அங்கே போனால் எல்லாமே கிடைக்கும். ரொம்ப வெயிலாக இருக்கும்ல, அதனால வாட்டர்மெலன் ஜூஸு, மோர், அப்புறம் நிறைய கொண்டு வருவாங்க ஜூஸு, அது இதுன்னு எல்லாமே எடுத்துகிட்டு வந்து தருவாங்க. நம்ம வந்து வெயிலே நிற்கிறதுனால அவங்க எடுத்துகிட்டு வந்து நம்ம பொங்கல் போட்டுகிட்டே இருக்கும்போது நம்மக்கிட்டே கொண்டு வந்து தந்துடுவாங்க. மாதிரி பொங்கல் போட்டு முடிச்சதுக்கப்புறமா அங்கனே சாப்பாடெல்லாம் கொடுப்பாங்களா, நம்ம போய் வாங்கிட்டு வந்து சாப்பிடலாம். பரவாயில்லையே. நான் கல்யாணத்துக்கும் 2 வருஷம் முன்னாடி தான் போனேன். எங்கள் அக்கா, பெரியம்மா, எங்கள் அத்தை, சித்தி, நாங்கள் எல்லோரும் போவோம். இப்போது கல்யாணத்துக்கு அப்புறம் இதுதான் பொங்கல். சரி நம்ம போவோமே, நீங்கள் யாரும் போயிருக்க மாட்டீங்களா, அதான் உங்களை எல்லாரையும் கூட்டிகிட்டு போகிறேன். இந்த வருஷம் போய் பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா அடுத்த வருஷம் நம்ம போகலாம். கோயிலில் சாமி கும்பிட போதிக்கு என்ன கஷ்டம் சின்ன பொண்ணு, அதெல்லாம் நம்ம வந்து கஷ்டமாக இருந்தாலும் அதை சந்தோஷமாக பண்ணிட்டு வந்துடுவோம். ஆமாக்கா. எட்டி பானை எங்க? நான் எடுத்துகிட்டு வரல. என்னது எடுத்துகிட்டு வரலையா? எட்டி உங்கள்கிட்ட தானே பானை எடுத்துகிட்டு வரனே. அந்த பைத்தியக்காரி இவ எடுக்காமையா வந்திருக்கா, இன்னைக்கு செத்தா. ஏம்மா நான் ஒன்றும் பானையை தூக்கிட்டு வரமாட்டேம்மா, எனக்கு ஒரு மாத்திரை இருக்கு. அவள்கிட்ட சொன்ன மாதிரி அவள் கட்டப்பையை தூக்கிட்டு வந்தல, உனக்கு பானை எடுத்துகிட்டு வந்தா என்ன டீ? ஏம்மா எனக்கு ஒரு மாதிரி இருக்குமா பானையை தூக்கிட்டு வர்றதுக்கு. ராத்திரி இந்த 3 மணிக்கு உனக்கு யார்கிட்ட பார்க்க போறா? நீ பானையை தூக்கிட்டு வர்றது யாரை பார்க்க போறா? நீ எடுத்துட்டு வா. இப்போ ஒழுங்கு மரியாதையை என் பானையை உள்ளே போய் எடுத்துட்டு வரலன்னு வச்சுக்கோங்க, உன்னை இன்னைக்கு இங்கே தனியாக வச்சுட்டு போயிடுவேன். போம்மா, எப்போ பார்த்தாலும் எங்கிட்டே இப்படி காமிச்சிட்டு நீ. அவளுக்கு மட்டும் கட்டப்பையை கொடுத்துட்டு என்ன பானையை சுமக்க விடு. ஓடு போ, பானை எடுத்துருவா, ஓடு ஓடு. வெளியில யாரையும் காணுமே, வசந்தியும் காணும், உமாவையும் காணும். ஃபோனை போட்டு பார்க்கலாமே என்ன? ஆமாம்மா, ஃபோனை போட்டு பாரு, வெளியே யாருமே இல்லை, நம்ம மட்டும் தனியாக நிற்கும். ஃபோனை போட்டு அவங்களும் வந்து நின்னா வண்டி வந்தது யாரி போகிறாங்களா? நானேக்காலும் பிள்ளைகளும் வெளியில் வந்தாச்சு, இனி நம்மளும் போய் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வெளியே வந்து நிற்போம். நானேக்கா நான் என்ன வாரேன். சரி வசந்தி, வா வா. என்ன உன் பானை எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதெல்லாம் சொல்லும் போதே எடுத்துகிட்டு வந்திருக்க வேண்டியது தானே. யாவட்டியும் உனக்கு. நானே கடுப்பில் இருக்கேன், சும்மா போயிடு. அக்கா என்ன உமாவை என்ன காணும்? நானும் அதை தான் பார்த்துட்டே நிற்க வசந்தி. அவள் ஒரு நேரத்துக்கு ரெடியாகி வரமாட்டாக்கா. வரட்டும் வரட்டும். அக்கா சின்ன பொண்ணு ஃபோன் போட்டாளா? ஆமாம் வசந்தி, இப்போ தான் ஃபோன் போட்டா, வந்துட்டே இருக்கான் வண்டி. ஏக்கா வண்டி கிளம்பியாச்சா? ஆமாம்மா வந்துட்டே இருக்கா. நான் ஒன்றை தான் பார்த்துட்டே நிற்கேன், காணவே இல்லையேன்னு. ஆமாக்கா, நான் காலையில் எந்திரிச்சு தான் கொழுக்கட்டைக்குள்ளே மாவு, சீனி, தேங்காய் எல்லாம் எடுத்து கவரில் கெட்டி வச்சேன். நேற்று நைட்டே பண்ணி வச்சிருக்க வேண்டியது தானே. இப்போ என்ன லேட் ஆயிட்டோ, வண்டி வரல இன்னும். சியானா, கண்மணி வாங்க. எம்மா நான் சியானா கிட்ட போய் நிற்கேன். சரி மக்களே. எட்டி கண்மணி மெதுவாக போ, பானை கீழே தள்ளி போட்டு உடச்சிடாத. ஏன் அவன் மெதுவாக தானே போகிறான், பானையை அவள் தட்டினா உன் பானை எங்கே இருக்கு, என் பிள்ளை எங்கே போயிட்டு இருக்கா? ஏம்மா உடச்சிடாதேன்னு சொன்னம்மா, திருப்பி புதிய பானையெல்லாம் என்னால் வாங்க முடியாது. எப்போ பார்த்தாலும் என் பிள்ளை எதான் சொல்லதே உனக்கு வேலையாக போச்சு, சரி கிடையாது. சரி அம்மா, காலையில் 3 மணி தான் ஆகு, 2 பேரும் நடு ரோட்டில் நின்று சண்டை போட்டுட்டு நிற்காதீங்க. அக்கா நீங்களே பாருங்கக்கா, எப்போ பார்த்தாலும் அந்த பிள்ளையை ஏதாச்சும் சொல்லிகிட்டே இருப்பா. இப்போ நான் என்ன சொல்லிட்டேன்னு நீ ஓவராக சீன் போட்டுட்ருக்க. வந்துட்டா இவ ஒருத்தி தான் புதுசாக ஊர் உலகத்தில் இல்லாத மாதிரி பிள்ளையை பெற்று வச்சிருக்கா. நான் 1க்கு 2 பெற்று வச்சிருக்கேன். ஏம்மா எதுலெல்லாம் போட்டி போடணும்னு உனக்கு தெரியாதாம்மா? கோயிலுக்கு தானே போகிறோம், பேசாமல் நின்றுங்க. அண்ணா வண்டி வருது, எல்லாம் ஜாமானே எடுத்துக்கோங்க. கண்மணி இங்கே வா. கண்மணி அம்மை கூட நின்றுக்கணும்னா அங்கே நல்ல கூட்டமாக இருக்கும், நீ அம்மைக்கிட்டே நிற்கணும், எங்கேயும் போயிடக்கூடாதுன்னா. சரிம்மா. சியானா இந்த பானையை உடைக்காம கையில் வச்சுக்கோ. ஏம்மா கீழே விழுந்து தெரியாமல் உடஞ்சி போச்சுன்னா என்ன பண்ணதுக்கு? ஏம்மா தாயே நானே வச்சுக்கேன், நீ போ வண்டியில யாரு. என்னத்த சொன்னாலும் திண்டுக்கு முண்டுக்குன்னு பேசிகிட்டு இருப்பா. உடஞ்சி போச்சுன்னா என்ன செய்யுதுக்கா? பிள்ளைகளா இந்த பையையும் பானையும் பின்னாடி வச்சுருங்க, முன்னாடி வைக்க இடம் பத்தாதுன்னு நினைக்கேன், சின்ன வண்டியெல்லாம் இருக்குது. சரிம்மா பின்னாடியே வைக்கேன், அப்படியே அங்கேயே இறங்கிட்டு பானையை நீயே தூக்கிக்கோ. அப்போ கட்டப்பைய நீ வச்சுக்கோ சத்யா. வாயை மூடிட்டு போயிரு, எட்டி ஒரு மிதி மிதிச்சிடுவேன். ஏ அம்மா சின்ன பொண்ணு, என்ன இவ்வளோ கூட்டமாக இருக்கு, இங்கே நம்ம எங்கே போய் இருந்து பொங்கல் போடுவோம்? ஏக்கா இப்படியே நடந்து போனால் நம்ம இருக்க வேண்டிய இடம் வந்துடும், நம்ம அப்படியே நடந்து போயிடலாம், மெதுவாக வாங்க. இன்னும் யாரும் பொங்கல் போட்டு தொடங்கலையே சின்ன பொண்ணு. ஏக்கா 7 மணிக்கு மேலே தான் ஆரம்பிக்குமா? அப்போ நம்ம கரெக்ட் நேரத்துக்கு தான் வந்திருக்கோம். என்ன
ஆமாக்கா மெதுவாக வாங்க, மெதுவாக நடந்து போவோம். பிள்ளைகளெல்லாம் பின்னாடி வருவா. ஆமாம் ஆமாம், எல்லாரும் பின்னாடி வந்துட்டு இருக்காங்க, மெதுவாக நடந்து போங்க. எம்மா வெயில் வேற என்னானி கொளுத்துது. ஆமாம், இந்த சூட்டில் எப்படியாங்க நம்ம பொங்கல் போட்டு இறக்கி வைக்க போகிறோம் தெரியலையே. எம்மா என்ன கூட்டம் டீ. ஆமாம் சோனி, என்ன கூட்டமாக இருக்கு, நம்ம எங்கே இருப்போம்னு தெரியாத. எட்டி பார்த்து வாங்க, தொலைஞ்சு போயிடாதீங்க. அம்மா ஒரு வழியா இடத்த பிடிச்சி அடுப்பை பற்ற வச்சாச்சு. அக்கா இடம் கிடைக்குமா என்னன்னு நினைச்சோம், என்ன கூட்டம். நம்ம சாமிக்கெல்லாம் பொங்கலோட வந்திருக்கோம், அப்படி நமக்கு இடம் கிடைக்காமலாம் போகாது. இவ்வளோ பெரிய இடத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல கிடச்சிரும். நான் கிடச்சிட்டுலாம் அடுப்பையும் பற்ற வச்சாச்சு கரெக்டு நேரத்தில். சரி, எல்லாரும் என்ன பண்ண போகிறீங்க? நான் கொஞ்சோல சக்கரை பொங்கல் பண்ணிட்டு மாதிரி கொழுக்கட்டையும் பண்ணலான்னு இருக்கேன் சின்ன பொண்ணு. நான் சக்கரை பொங்கல் மட்டும்தான் பண்ணிக்கேன். நானும் தான் ராணியக்கா சக்கரை பொங்கல் மட்டும்தான். நான் கொஞ்சோல வெள்ளை பாயசம் பண்ண போகிறேன். நானும் தான் வசந்தி அக்கா வெள்ளை பாயசம் தான் பண்ண போகிறேன். சரி சின்ன பொண்ணு, நம்ம பாயசம்லாம் பண்ணிட்டு என்ன பண்ணணும், கோயிலுக்கிட்ட எடுத்துகிட்டு போகணுமோ? ஏக்கா நம்ம பாயசம்லாம் பண்ணிட்டு இங்கேயே வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தா போதும். அவங்களே வந்து பூவெல்லாம் போட்டு இந்த கோயிலேருந்து தீர்த்தம் எடுத்துகிட்டு வந்து நம்ம பிரசாதத்துலேருந்து தான் நிவர்த்தியம் பண்ணிட்டு போவாங்க. ஓ, அப்போ நம்ம கோயிலுக்கிட்ட போகணுமா? ஏக்கா கோயிலுக்கிட்ட போனால் லட்சக்கணக்கு மக்கள் வந்திருக்காங்க. எல்லாரும் எப்படி கோயிலுக்கிட்ட போய் நம்ம நிவேத்தியம் பண்ண முடியும்? ஆமாம் ஆமாம், நீ சொல்லுது சரிதான். அப்போ இங்கே வந்துடுவாங்களோ? ஆமாக்கா இங்கே வந்துடுவாங்க. நம்ம பொங்கல் விட்டுட்டு இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். இங்கே பக்கத்தில் எங்கேயாவது சாப்பாடும் கொடுப்பாங்க. பொங்கல் விட்டு முடிச்சுட்டு நம்ம போய் சாப்பிடுவோம். சரி சரி, இந்த வெயில் தான் கொளுத்துது. ஆமாக்கா வெயிலும் நல்லா இருக்குது. கூட கொஞ்சம் நேரம் கழியும் போது இன்னும் நல்லா வெயில் வரும். மாதிரி இந்த அடுப்புக்குள்ளே சூடு எல்லாம் அடிக்கும். இந்த பிள்ளைகளெல்லாம் எங்கே போச்சு? பிள்ளைகளெல்லாம் அந்த நிழல்ல இருக்க சொல்லியிருக்கேன் உமா. ஆமாம், அவ்வளோலாம் இங்கே வந்தால் சரி வராது. அடுப்பு வேற இருக்குது, அங்கே இங்கே ஓடிட்டே கிடப்பாளுவோம். ஆமாம், நானும் அதான் சொன்னேன். அங்கே இருந்துக்கோங்க, சாப்பாடு ஜூஸ் எல்லாம் தரும்போது எங்களுக்கும் வாங்கிட்டு வந்து தாங்க அப்படின்னு சொல்லி அங்கே உட்கார வச்சுருக்கேன். அவங்கள கூட்டிகிட்டு வந்து சரியா போச்சு. நமக்கு சாப்பாடு வாங்கி தரதுக்கு ஆளு இருக்குல்ல. ஆமாம், எனக்கு நான் தண்ணி குடிச்சாச்சு. நான் அரிசியை போட போகிறேன். ஏ அம்மா, என்ன கூட்டமாக இருக்குது, இதில் எங்கே சாமி பார்க்கறதுக்கு? ஏ லட்சுமிக்கா, நான் வரும்போதே அதானே சொன்னேன், கோயிலுக்கெல்லாம் போக முடியாது, பொங்கல் விட்டுட்டு வீட்டுக்கு போகலான்னு. பார்த்தியா என்ன கூட்டமாக இருக்குது. சரி, எனக்காச்சும் கொஞ்சமாவது சாமி தெரியும், உனக்கு தெரியவே தெரியாத. சரி லட்சுமிக்கா, நான் உங்களை தூக்கி விடட்டா? ஏ சின்ன பொண்ணு, இறக்கி விடு கீழே, நான் கீழே விழுந்துட போகிறேன். அக்கா உனக்கு தானே கோயிலுக்கு வரணுன்னு மாதிரி சாமி பார்க்காம போனால் கஷ்டமெல்லாம் இருக்கும். நீ நல்லா பாரு, நான் தூக்கி விட்டுக்கேன். சின்ன பொண்ணு, அவளை இறக்கி விடு, கீழே விழுந்துட போறா. லட்சுமிக்கா சாமி பத்தியா? என் பைத்தியக்காரி, கோயில் ஆகி போச்சு, இல்லைன்னா உன்னை திட்டி விட்டுருப்பேன். நான் ஒழுங்கு மரியாதையே போயிரு. ஏக்கா சாமி உள்ளே போய் பார்க்க முடியாது, நம்ம இங்கே நின்று பார்த்துட்டு போவோம். எதுக்கு இங்கே வரைக்கும் வந்தாச்சுலாம், வந்துட்டு உள்ளே போகலைன்னா எப்படிக்கா இங்கே நின்று பார்த்துட்டு போவோமா? ஆமாம் லட்சுமி, உள்ளே போய் பார்க்க முடியும்னு தோணலை, இங்கே நின்று சாமி கும்பிட்டுட்டு போவோம். ஆ கடவுளே, இன்னையோட வீட்டில் உள்ள எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடணும். அதுக்கு தான் உன்னடையில வந்து நான் இன்னைக்கு பொங்கல் விட்டேன். எல்லா பிரச்சனையும் முடிச்சிருமாட்டா கடவுளே. ஊருப்பட்ட கடனை வாங்கி வச்சு தான் ஒவ்வொரு வேலையாக பண்ணிகிட்ருக்கேன். எப்படியாவது என் கடனை எல்லாம் முடிச்சு கொடு. அடுத்த வருஷமாவது சொந்தமாக ஒரு வீடையாச்சும் வாங்கணும். எனக்கு ஒரு தங்கத்தில் நெக்லஸ் போடணும் ரொம்ப கால ஆசை. இப்போ வரைக்கும் அது நடந்ததே கிடையாது. நீ தான் எப்படியாச்சும் நிறைவேற்றணும். கடவுளே, எல்லாரையும் காப்பாற்று, அதோட சேர்த்து என்னையும் காப்பாற்றி விட்ரு. கடவுளே, கண்மணிக்கு ஒரு தம்பியோ தங்கச்சியோ வேணும்னு தான் எங்கள் 2 பேருக்கும் ஆசை. ஆனால் அது இவ்வளோ வருஷமாகி நடக்கவே இல்லை. நீ தான் எப்படியாச்சும் ஒரு நல்ல வழி காட்டணும். வாங்க வாங்க, எல்லாரும் சாமி கும்பிட்டாச்சுல, வாங்க போவோம். சரி வாங்க போவோம், லேட் ஆயாச்சு.